அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவர் எஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். எல்லாமே டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே துவண்டு போகாமல் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக துவண்டு போவது தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலவீனமே. ஸோ அந்த பலவீனம் இல்லாமல் நம்ம ஜெயிச்சு முன்னேறணும்னா துவண்டு போகாமல் டெய்லியும் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்? டே 8க்குள்ளே போகலாமா? நம்மளுடைய டார்கெட்டு 25 கொஸ்டினுமே அட்டன் பண்ணுறதான். டே 8ல் எல்சிஎம் அண்ட் ஜிசிடியாக கண்டினியூ பண்ணலாமா? சரி, இன்னைக்கு ப்ராப்ளம் நம்பர் 70 பார்க்கலாம். ஓகே, 70ல் என்ன சொல்லியிருக்காங்க? 175 இங்கிலீஷ் புக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 245 சயின்ஸ் புக் இருக்குது, 385 மேக்ஸ் புக் இருக்குது. ஓகேவா? இது 3 வெரைட்டி புக் வச்சுருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் கொடுத்த கிவன் கொஸ்டினில் கேட்குறது பாட வரியாக புத்தகங்களை பெட்டியில் சம எண்ணிக்கையில் அடுக்கிறோம். ஓகேவா? அப்படி அடுக்குனா எத்தனை நூல்களை அடுக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? 3 சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க. 3 சப்ஜெக்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு பாக்ஸில் சம எண்ணிக்கையில் அடுக்க போகிறோம். அப்போ சம எண்ணிக்கையில் அடுக்கிறதுக்கான அதுக்குன்னா எத்தனை நூலை அடுக்க முடியும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்படின்னா கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சம எண்ணிக்கைனா நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்துக்கும் சமம்னா ஜிசிடிக்கு தானே போகணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஜிசிடி கண்டுபிடிக்கலாமா? அப்போ 70th ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். 175, அடுத்தது என்னது? 245, 385. ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் 5 காமனாக இருக்கா? 5 ஃபர்ஸ்ட் போகலாமா? 5 போன ஒரு 3 5 சார் 15, மீதி 2 இருக்குமா? அப்போ 5 5 சார் 25. அடுத்தது மறுபடியும் 5 வேலையை பண்ணிக்கலாமா? அப்போ 4 5 சார் 20, ரிமைனிங் என்னது? 4. அப்போ 9 5 சார் 45, ரிமைனிங். அடுத்தது இங்கே போய்க்கலாமா? இதுவும் 5 வேலை பண்ண முடியும் இல்லையா? இது 7 5 சார் 35, ரிமைனிங் 3, மறுபடியும் 7 5 சார் 35. ஓகே, இப்போ 5 வேலை பண்ண முடியாது. 7 பண்ணலாமா? எல்லாம் 7 மல்டிபிள்ஸாக இருக்கா? அப்போ 7 பண்ணவங்களுக்கு என்ன வரும்? 5 7 சார் 35, அடுத்தது 7 சார் 49, அடுத்தது 7 11 சார் 77. மீதி பாருங்க, இப்போ இது எந்த டேபிளுமே வராது இல்லையா? காமன் ஃபேக்டர் இதோட நின்றுச்சு. அப்போ உங்களுடைய ஜிசிடி என்னது? ஜிசிடி வந்து 5 × 7, that is 35. அப்போ என்ன பண்ணிட்டோம்? நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த புக்கெல்லாம் சம எண்ணிக்கையில் அடுக்கணும்னு கேட்டிருக்காங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் புக்கை நம்ம அடுக்கணும்னா 175 / 35. செகண்ட் புக் அடுக்கணும்னா 245 இந்த காமன் டிவைசரால டிவைட் பண்றது. அடுத்தது என்னது? 385 / 35. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணா என்ன வருதோ அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் புக் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதுக்கு காமனா சம எண்ணிக்கையில் அடுக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5. இதை பண்ணும்போது 7, இதை பண்ணும்போது உங்களுக்கு 11. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது? 5 7 11. அவ்வளோதான். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ் புக்கை ஒரு பெட்டியில் 5, சயின்ஸ் புக்கை 7, மேக்ஸ் புக்கை 11 அப்படி அடுக்குனாதான் சம எண்ணிக்கையில் இந்த குவான்டிட்டியெல்லாம் நம்ம பிரித்து வைக்க முடியும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சம எண்ணிக்கைங்கிறதுனால தான் ஜிசிடிக்குள்ளே போனோம். அப்போ இந்த ஜிசிடியால் ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணால் தான் நம்ம ஈக்குவலாக பிரிக்க முடியும். அதனால் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவலாக பிரித்து எழுதிட்டோம். அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது? 5 7 11. ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 71ல் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஜிசிடி 37 கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த பிகர் நம்பர். ஓகேவா? பாருங்க, ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டாங்க, ஜிசிடியும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எங்கே போனணும்? நம்ம தாரக மந்திரம் தான் ஞாபகம் வரணும். என்னது? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் = ஜிசிடி × எல்சிஎம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்ங்கிறது அவங்களே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஜிசிடி × எல்சிஎம். ஜிசிடியோட வேல்யூ என்னது? 37 × எல்சிஎம். ஓகேவா? சரி, இப்போ 37 எடுத்து இங்கே டிவைட் பண்ணிக்கலாமா? பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? இந்த 410ஆல 4107ஆல நான் 37 டிவைட் பண்ணால் 111. அப்போ எல்சிஎம் உடைய வேல்யூ என்னது? 111. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அதாவது பிகர் நம்பர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ இதோட ஃபேக்டர்ஸ்ல அதான் அதிகமான நம்பர். அதாவது எல்சிஎம்
கண்டுபிடிக்கணுங்கிறத தான் அவங்க இன்டைரக்டா ஃபைண்ட் த பிக்கர் நம்பர்னு சொல்றாங்க. இப்போ 2 4 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்னது GCD 2 LCM என்னது 4 இல்லையா? அப்ப 2 விட 4 தானே பெருசு. அப்போ ஃபைண்ட் த பிக்கர் நம்பர்ங்கிறது என்னது ஒரே டேபிள்ல வர ரெண்டு நம்பருக்கு ஓகேவா ஒரே டேபிள்ல வர ரெண்டு நம்பருக்கு LCM பாத்தீங்கன்னா பிக்கர் நம்பர் GCD பார்த்தா ஸ்மால் நம்பர். புரிஞ்சுச்சா? அந்த கான்செப்ட்ல தான் இங்க பண்ணியிருக்கோம். LCM பாத்தீங்கன்னா உங்களுக்கு 111. அப்ப பிக்கர் நம்பர் இது 37 இதுவும் பார்க்கும்போது உங்களுக்கு GCD 37 சொல்லிட்டாங்களா ரெண்டு ஒரே டேபிள்ல வரனால LCM வந்து உங்களுக்கு பிக்கர் நம்பரா இருக்கும். அந்த பிக்கர் நம்பரை தான் வந்து LCM. புரிஞ்சுச்சா? அவங்க வேற நேம்ல கொடுத்துருக்காங்க LCM கொடுக்காம பிக்கர் நம்பர்னு. அது புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ப்ராப்ளம் யூஸ் பண்ணிடலாம். ஆன்சர் என்னது 111. அப்ப இதுதான் ஆன்சர். சரி நெக்ஸ்ட் போலாமா? 72. 72ல என்ன சொல்லிருக்காங்க? GCD கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்களா? சோ GCD என்னது பாருங்க மூணு இதுல பாத்தீங்கன்னா மூணு குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்திருக்காங்க. அப்ப குவாட்ராட்டிக் பாலினாமியல் கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இத ஃபேக்டரைஸ் பண்ணனும்ல. ஃபேக்டரைஸ் பண்ணாதானே நம்மளால பிரிச்சு கரெக்ட்டா ஃபேக்டரைஸ் பண்ணாதான் எது காமனா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப இத ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா? x² + 5x - 6 இத ஃபேக்டரைஸ் பண்ண தெரியுமா? கடைசி நம்பர் என்னவா இருக்கும்? எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா -6 வருதுன்னு பார்க்கணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும்? 5 வரணும். அது எந்த ரெண்டு நம்பர் அப்படின்னு தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுச்சா? என்னது மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது -6 சம் பண்ணும்போது +5 ஓகேவா? சரி இதுக்கு அடிக்கிறதா இப்போ நம்ம செக் பண்றோம். பார்க்கும்போது உங்களுக்கு என்னது பாருங்க எந்த ரெண்டு நம்பர் பண்ணா வரும்? -6 +6 -1 பண்ணா வருதா பாருங்க. ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணா -6ஆ? உங்க ஃபேக்டரைஸ்ல எழுதிடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணனும்? சைனையும் சேர்த்து செக் பண்ணனும். இங்க -6 வரணும் ப்ராடக்ட் பண்ணா. அப்ப ரெண்டு நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் நெகட்டிவா இருக்கணும். பிளஸ் பண்ணா +5 னு சொல்லிருக்காங்க. அப்ப பெரிய நம்பர் சைன் என்னவா இருக்கணும்? பாசிட்டிவா இருக்கணும். அதனால தான் பெரிய நம்பருக்கு ப்ளஸும் சின்ன நம்பருக்கு மைனஸும் போட்டுருக்கோம். அப்ப மல்டிபிள் பண்ணா -6 சம் பண்ணா +5. இது ஃபர்ஸ்ட் இது. அப்ப ஃபர்ஸ்ட் பாலினாமியலோட ஃபேக்டரைஸ் நம்ம எழுதலாமா? ஃபர்ஸ்ட் பாலினாமியலோட ஃபேக்டரைஸ் என்னது? x + 6 * x - 1. புரிஞ்சுச்சா? அதே மாதிரி செகண்டுக்கு வீடியோ பாஸ் பண்ணி நீங்களே சொல்லுங்க பாப்போம். நான் எழுதுறது கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. நீங்களே பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இதுக்கும் ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கணும். சரி நான் இப்ப போடுறேன். என்னது மல்டிபிள் பண்ணா எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது -12 வருது. அதே நம்பரை சம் பண்ணும்போது +4 னு வரணும். ஓகேவா? அப்ப எந்த ரெண்டு நம்பர் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். பாருங்க ரெண்டுத்தையும் பண்ணும்போது எனக்கு மல்டிபிள் பண்ணும்போது -12 சொல்றோம் இல்லையா? அப்போ ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கணும், ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் x + 6 x - 2 வருதான்னு பாருங்க. மல்டிபிள் பண்ணா -12 பிளஸ் பண்ணும்போது +4. அப்ப பெரிய நம்பர் சைன்ல பிளஸ் இருக்கறனால நான் அப்படியே போட்டேன். அடுத்து தேர்ட் பிரிச்சு எழுதலாமா? அப்ப மல்டிபிள் பண்ணும்போது 12 சம் பண்ணும்போது 8. அப்ப என்ன வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப ப்ராடக்ட் அதே 6 2 வச்சுக்கலாமா? 6 2 are 12 8ங்கும்போது ரெண்டுத்தையும் சம் பண்ண. அப்ப சேம் சைன் தான். அப்போ x + 6 x + 2. புரிஞ்சுச்சா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணனும்? லாஸ்ட் நம்பர்ங்கிறது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா கிடைக்கிறது. வித் சைனோட தான் நம்ம செக் பண்ணனும். இந்த நடுவுல இருக்க நம்பர் என்னது? நம்ம அதே ரெண்டு நம்பரை சம் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது அது சைனோட தான் செக் பண்ணனும். சரியா? ஓகே. இப்போ பாருங்க இதுல காமனா என்ன இருக்கு? எல்லாத்துலயும் x + 6 இருக்கா? ஓகேவா? அப்போ அதோட என்னது? GCD என்னது? GCD = x + 6. ரொம்ப சிம்பிள். இத நம்ம பிரிச்சு எழுதினாலே போதும் ஆன்சர் கிடைச்சிடும். அப்ப இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்னது? x + 6. சரி லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 73 பார்க்கலாமா? பாருங்க 73ல என்ன சொல்லிருக்காங்க? LCM வந்து 495, GCD 5, sum 100 கொடுத்துட்டாங்க. சரியா? அப்ப நம்மள என்ன கேக்குறாங்க? LCM உம் GCD யும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்னது? நம்மளோட தாரக மந்திரம் என்னது? xy = LCM * GCD. என்னது? 495 * 5. ஓகேவா? புரிஞ்சுச்சா? 495 * 5. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? sum 100 னு சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரை
இந்த LCD LCM GCD சம் பண்றது இல்ல, ரெண்டு நம்பரை சம் பண்றது. அப்ப என்னது x plus y உடைய வேல்யூ x plus y equal to 100 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இத மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 5 5 are 25 க்கு 5 2 ஆ 9 5 are 45 க்கு 7 மீதி 4 ஆ இத பண்ணும்போது 20 அப்ப 24 xy உடைய வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? 2475. இது xy உடைய வேல்யூ. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? x plus y 100 னு கொடுத்திருக்காங்க. क्वेश्चनல என்ன கேக்குறாங்க? டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. டிஃபரன்ஸ்ங்கிறது என்னது? x minus y. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ப்ராப்ளம் இதுல போட்டுருக்கோம். xy x plus y. அப்ப x minus கான ஃபார்முலா என்னது? whole square equal to x plus y the whole square minus 4 times xy. ஓகேவா? அப்ப இது என்னது? 100 square minus 4 into 2475. அதாவது क्वेश्चनல ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்னு கொடுக்காம LCM GCD ன்னு இன்டைரக்ட்டா கொடுத்திருக்காங்க. விஷயம் நம்ம கொடுத்திருக்க விஷயங்கள் என்னமோ இது சம்பந்தமா தான் இருக்கும். ஆனா டைரக்ட்டா சில ப்ராப்ளம்ல கொடுத்திருப்பாங்க, சிலல இன்டைரக்ட்டா கொடுத்திருப்பாங்க. அப்ப இன்டைரக்ட்டா கொடுத்திருக்கத நம்ம ஈஸியா க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னு வெச்சுக்கோ. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி நமக்கு. இப்போ பாருங்க 100 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? 10000 ஆ மைனஸ் இத வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 9900 கிடைக்குமா? சரி, இப்போ இத சப்ட்ராக்ட் பண்ணா 100. ஓகேவா? இது என்னது? x y ஹோல் ஸ்கொயர் உடைய வேல்யூ. உங்களுக்கு தேவை x y தான், டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். அப்ப x y உடைய வேல்யூ என்னது? 10. அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்னது? 10. புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? 74. ஓகே, 74 என்ன சொல்லிருக்காங்க? GCD LCM கொடுத்திருக்காங்க. ஓகேவா? GCD LCM உடைய வேல்யூ கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்பர் கேக்குறாங்க. இப்படினாலே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தாரக மந்திரத்துக்கு தான் போவோம். ஓகேவா? இங்க LCM GCD லாம் பாலினாமியல் இருக்கு, அவ்வளவுதான். நம்பர் இல்லாம பாலினாமியலா இருக்கு. அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆயிட கூடாது. ஓகேவா? அப்ப GCD into LCM என்ன வரும் உங்களுக்கு? x plus 1. அதாவது ஃபர்ஸ்ட் xy equal to GCD into LCM. அதாவது x plus 1 into x power 6 minus 1. ஓகேவா? அடுத்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க x cube plus 1 ன்னு. அப்ப x க்கு பதிலா நான் என்ன சொல்லலாம்? x cube plus 1 ன்னு எழுதலாமா? அப்ப y மட்டும் தான் நீங்க கண்டுபிடிக்கணும், another number. அப்ப y equal to x plus 1. x power 6 minus 1 எப்படி எழுதிக்கலாம்? இதையும் 1 power 6 ன்னு எழுதிக்கலாமா? சரியா? சரி, அப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா a square minus b square ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வந்தா ஈஸி இல்லையா? அப்போ இந்த x power 6 minus 1 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 1 power 6 ன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 1 power 6 உம் 1 தான் இல்லையா? இது இந்த பேட்டர்ன்ல இருந்தாலே மோஸ்ட்லி நீங்க a square minus b square ஃபார்முலாக்கே கொண்டு வந்துருங்க. a square minus b square உடைய ஃபார்முலா என்னது? a plus b into a minus b ஆ? இந்த ஃபார்மேட்டுக்கு இத கொண்டு வர முடியுமான்னு பார்க்கறோம். சரியா? அப்ப இத எப்படி பிரிச்சு எழுதுனா உங்களுக்கு இந்த ஃபார்மேட் வரும்? அதாவது ஸ்கொயர்ல எழுதணும். உள்ள என்ன டேர்ம் வேணாலும் இருக்கலாம், ஆனா ஸ்கொயர்ல எழுதணும். அப்ப x power 6 1 power 6 ஐ எப்படி எழுதிக்கலாம்னா x cube whole square minus 1 square சரி 1 cube whole square அப்படி எழுதிக்கலாமான்னு பாருங்க. இது பாத்தீங்க, இப்ப a-ங்கிறது x cube, b-ங்கிறது 1 cube. அப்ப a square b square ஃபார்மேட்டுக்கு வந்துதா? அப்ப a-ங்கிறது என்ன பண்ணிக்கலாம்? x cube னு எழுதி பிரிச்சு எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்ப ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? a plus b. அப்ப நான் a-ங்கிறது என்னது? x cube இல்லையா? அப்ப x cube, அப்ப x cube plus 1 into a minus b. அப்பனா x cube minus 1. இந்த ஃபார்மேட் இருந்தாலே மோஸ்ட்லி வந்து இங்க 1 இருக்கறனால நமக்கு பிரச்சனை இல்ல. ஹோல் பவர் என்ன போட்டாலும் 1 தான் வரும். ஓகேவா? அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மேட்ல இருந்தாலே மோஸ்ட்லி என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? a square minus b square தான். சரி, இப்போ இந்த x cube இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? என்னது? x cube plus 1. புரிஞ்சுச்சா? இந்த y இந்த 1 another number கேக்குறாங்களா, அத மட்டும் வச்சிட்டு மீதி இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ x cube plus 1 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கு? அப்ப y உடைய வேல்யூ x plus 1 into x cube minus 1. அவ்வளவுதான் ஆன்சர். எப்பவுமே நம்பர்ல கண்டுபிடிப்போம். இப்போ பாலினாமியல்ல கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். சரியா? அப்ப உங்களுக்கு ஆன்சர் என்னது? x plus 1 x cube minus 1. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆன்சர். புரிஞ்சுச்சா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? சரி,
நெக்ஸ்ட் 75 பார்க்கலாமா? சரி 75 என்ன கேட்டிருக்காங்க? GCD LCM 1:154 and another சேம் ப்ராப்ளம் தான் இங்க நம்பர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப எடு நம்ம தாரக மந்திரத்தை x y இப்ப டைரக்டா எழுதிடலாமா? நமக்கு தான் ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நிறைய யூஸ் பண்ணிட்டோம்ல. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப 154 y equal to LCM into GCD அப்பனா 22 into 2002 ஓகேவா? அப்ப y வேணும்னா இத அடிச்சுக்கலாமா? இத பண்ணா என்ன 7 அப்போ 7 ஆல மறுபடியும் இங்க போய் டிவைட் பண்ணிட்டா போதும். அப்ப 2002 ஜஸ்ட் நீங்க 7 ஆல டிவைட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இது என்னது 7 ஆல டிவைட் பண்ணும்போது 286 வருதா? அப்ப y உடைய வேல்யூ என்னது 286. ஆன்சர் வந்து C. புரிஞ்சுச்சா? நம்ம டைரக்ட் நமக்கு அந்த ஃபார்முலா பிக்கப் ஆகிறது தான் கஷ்டம். பட் ஒன்ஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஈஸியா டைரக்டா போடலாம். 2 minutes 1 செகண்ட்லயே போட்டுடலாம். சரியா? சரி அடுத்தது பார்க்கலாம். 76ல பாருங்க சேம் அதே தான் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன வரும்? நீங்க அப்ப இத வந்து இன்னும் நம்ம சிம்பிளா போடலாமா? எப்படி? அந்த ஒரு நம்பர் வச்சிட்டு இன்னொன்னு அந்த பக்கம் எடுத்து போய்டுவோம். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணனும். LCM into GCD அப்ப 4 into 9696 divided by அந்த another number. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஆல்ரெடி ஃபார்முலா எல்லாம் யூஸ் பண்ணிட்டே வரோம். அதனால நான் டைரக்டா போட்டேன். இங்க x and the product of LCM into GCD. அதனால ஈஸியா ஒரே ஸ்டெப்ல போட்டேன். சரியா? இப்போ இத மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன டிவைட் பண்ணா என்ன வரும்? 101 அத 4 கூட மல்டிபிள் பண்ணா 404. அப்போ y உடைய வேல்யூ என்னது? just 404. LCM GCD ஒரு நம்பர் கொடுத்துட்டாலே ஈஸி. இத மல்டிபிள் பண்ணி இந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சரி அடுத்து 77 போலாமா? 77ல என்ன கொடுத்திருக்காங்க? அதேதான் கொஞ்சம் ட்ரிக்கியா கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? ஃபர்ஸ்ட் நான் GCD of P and Q. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? அந்த ரெண்டு நம்பரை x y ன்னு இன்ன வரைக்கும் எடுத்து போட்டுட்டு இருந்திருக்கோம். ஆனா क्वेश्चनல இப்ப என்ன சொல்லிருக்காங்க? GCD of P and Q அப்படினா அந்த ரெண்டு நம்பர் இங்க என்னது? P யும் Q ன்னா அந்த ரெண்டு நம்பர். நம்ம தாரக மந்திரத்தை முதல்ல எழுதிடலாமா? PQ என்னது? GCD into LCM இல்லையா? GCD என்ன கொடுத்துட்டாங்க? அந்த ரெண்டு நம்பருக்கும் GCD x ன்னு சொல்லியாச்சு. அடுத்தது when LCM தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதனால LCM அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது நடுவுல ஒன்னு விட்டுருக்க மாதிரி என்னது? Q equal to xy ன்னு ஒரு இன்னொரு நம்பர் நமக்கு க்ளூவா கொடுத்திருக்காங்க. அப்ப Q க்கு பதிலா நான் என்ன போட்டுக்கலாம்? Q க்கு பதிலா xy போட்டுக்கலாமா? அப்ப Q க்கு பதிலா xy. புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோன்னு? நான் இன்னொலிக்கு நம்ம xy ன்னு நம்பர் வச்சிருக்கோம். அதனால கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. இங்க என்ன நம்பர்ங்கிறது என்னது? 2 நம்பர். P யும் Q யும் தான் இங்க ரெண்டு நம்பர். GCD of எதுக்கு ரெண்டு எந்த இதுக்கு GCD கண்டுபிடிக்க சொல்றாங்க? P க்கும் Q க்கும் GCD கண்டுபிடிச்சா x. அதனால இங்க x எழுதியாச்சு. P யும் Q ங்கறனால PQ எழுதணும். Q க்கு பதிலா வேல்யூ xy கொடுத்திருக்காங்க. அதனால xy எழுதிட்டோம். LCM தான் நம்மள கேக்குறாங்க. அப்ப அத மட்டும் வச்சிட்டு இந்த பக்கம் கொண்டு வரலாமா? பாருங்க x x ஆக்சுவலா கேன்சல் ஆயிடும். அப்ப LCM ஓட வேல்யூ PY தான். புரிஞ்சுச்சா? LCM என்னது உங்களுக்கு? just PY. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து போகலாமா? இது மட்டும் தான் இப்ப பார்த்ததெல்லாம் எல்லாமே சேம் கான்செப்ட் தான். இப்போ இது மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு போறோம். ஓகேவா? அடுத்த லெவல்ல பாருங்க 78ல என்ன கொடுத்திருக்காங்க? இந்த நம்பருக்கு HCF கேட்டிருக்காங்க. HCFனா GCD கண்டுபிடிக்கிறதா. ஜஸ்ட் நம்பரா இருந்தா நீங்க டக்கு டக்குன்னு போட்டுருவீங்க. பட் இங்க எப்படி இருக்கு? ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்போ இத நீங்க என்ன பண்ணனும்? ஈக்குவல் ஃபிராக்ஷனா ஃபர்ஸ்ட் மாத்தணும். அப்படினா என்னது? டினாமினேட்டர் எல்லாம் முதல்ல சேம் பண்ணிட்டு நியூமரேட்டர்ல டினாமினேட்டரை சேம் பண்ணனும்னா என்ன அர்த்தம்? இது மூணுத்துக்கும் LCM தான எடுக்கணும். புரிஞ்சுச்சா? அப்ப இதுக்கு காமன் டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணனும்? நியூமரேட்டருக்கு GCD கண்டுபிடிக்கணும். அது ஒரு வழி. நான் இதுல ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறவா? ஷார்ட்கட்னா இந்த நியூமரேட்டருக்கெல்லாம் எப்பவுமே இங்க HCF கேட்டா நியூமரேட்டருக்கு HCF தான் கண்டுபிடிக்கணும். அதாவது GCD தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சலாமா? 78க்கு நியூமரேட்டர் என்ன இருக்கு? 246. அப்ப 246 இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்? கேட்டிருக்கிறது HCF. அப்ப HCF தான் கண்டுபிடிக்க போறோம். 2 தான ஃபர்ஸ்ட். அப்ப 1 2 3 இதுக்கு அப்புறம் காமன் டிவைசர் இருக்கா? இல்ல. அப்ப 2 தான் காமன் டிவைசர். அப்ப HCF உங்களுக்கு என்னது? 2. எதுக்கு மட்டும்? நியூமரேட்டர் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டினாமினேட்டருக்கு என்ன பண்ணுவோம்? LCM எடுத்தா தான காமன் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? LCM க்கு போய்க்கிறோம். அப்ப பாருங்க இதுக்கு LCM எடுத்தா என்ன வரும்? 3 5 25 இதுக்கு LCM எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 5 டேபிளுக்கு போயிடலாமா? என்ன வரும்? 1 5 3
ஓகேவா? சரி, இப்போ 1 5 மறுபடியும் 5 டேபிளுக்கு போயிடலாமா? அப்போ 3 1 1 இப்போ 3 எல்சிஎம்னா அப் டு 1 வரைக்கும் வரணும் இல்லையா? அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? அப்போ 25 into 3 அப்பனா 75 அப்போ எல்சிஎம் என்னது? 75. ஓகேவா? அப்போ இந்த நம்பருக்கு HCFங்கிறது என்னன்னா டோட்டலா ஓவராலா HCFங்கிறது என்னன்னா 2/75. ஓகேவா? இதுதான் நம்ம ஆன்சர். அப்ப 2/75 எங்க இருக்கு? இதுதான். கை வச்சு அலைஞ்சிச்சு நினைக்கிறேன். ஓகேவா? இதான் 2/75 தான் நம்ம ஆன்சர். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம்னு? HCF கேட்டாங்கன்னா நியூமரேட்டருக்கு HCF கண்டுபிடிக்கிறோம். டினாமினேட்டருக்கு நம்ம எப்பவுமே ஈக்குவல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஈக்குவல் ஃபிராக்ஷனா LCM எடுத்து நியூமரேட்டரையும் அதனால மல்டிபிள் பண்ணி அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஷார்ட்கட்டா போட்டுடலாம். நியூமரேட்டருக்கு வந்து எப்பவுமே GCDயும் டினாமினேட்டருக்கு LCMும் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்க, இதே வச்சு அடுத்தடுத்த ப்ராப்ளம் போடலாமான்னு பாருங்க. ஏதாச்சும் அந்த சைடு இருக்கிறது இப்போ 79 பாருங்க, HCF தான் கேட்டிருக்காங்க. the same முன்ன பண்ண மாதிரியே தான் இல்லையா? அப்போ இதுக்கு HCF கண்டுபிடிச்சா என்ன வரும்? நியூமரேட்டருக்கு பாருங்க 4 2 6 அதானே கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆல பண்ணா 2 1 3 அவ்வளோதான். இதோட முடிஞ்சிச்சு. அப்போ வந்து HCF என்னது உங்களுக்கு 2 இல்லையா? அடுத்து என்ன பண்ணோம்? டினாமினேட்டருக்கு LCM கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இதுக்கு LCM கண்டுபிடிச்சா டினாமினேட்டர் இருக்கு 9 5 8. இதுக்கு LCM கண்டுபிடிக்கலாமா? LCM ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் 9 யூஸ் பண்ணிக்கலாமா? அத 3 3 யூஸ் பண்ணனும். அதுதான் ரூல். நான் டைரக்டா 9 யூஸ் பண்ணிட்டேன் அவ்வளவு. சரியா? அப்போ 1 5 8. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 5 ஆல பண்ணிக்கலாமா? 1 1 8. இப்போ மறுபடியும் 8 ஆல பண்ணிக்கலாமா? இது என்ன பண்ணனும்? 2 2 ஆ தான் பண்ணிருக்கணும். ஓகேவா? நான் சும்மா டைரக்டா போடுறேன். அப்போ ஓகே, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 360 வருமா? அப்போ LCM வந்து 360. அப்போ காமனா இந்த ஃபிராக்ஷனுக்கு HCF னா என்னது? இந்த HCF ஆஃப் அந்த ஃபிராக்ஷன் வேல்யூ 2/360. அப்போ இத டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? 180. அப்போ 1/180 தான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம்னா? நம்பர்னா ஈஸியா போட்டுடலாம். ஃபிராக்ஷனா இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு வந்து HCF-உம் டினாமினேட்டருக்கு LCM-உம் கண்டுபிடிக்கிறோம். எந்த HCF கண்டுபிடிக்க சொன்னா பாருங்க, நெக்ஸ்ட் ட்விஸ்டா இருக்கும். 80 ப்ராப்ளம். 80 ப்ராப்ளம்ல என்ன கேக்குறாங்க பாருங்க. LCM கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப நியூமரேட்டருக்கு என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். அதை மாட்டவே கூடாது. HCF கேட்டா நியூமரேட்டருக்கு HCF, LCM கேட்டா நியூமரேட்டருக்கு LCM. என்ன கேக்குறாங்களோ அதை நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ணிடணும். டினாமினேட்டருக்கு இது வரைக்கும் LCM எடுத்துட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ இங்க LCM தான் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா இங்க நம்ம காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ LCM கேட்டா டினாமினேட்டருக்கு GCD கண்டுபிடிக்கணும் அர்த்தம். ஓகேவா? அப்ப காமனா ஒரு டிவைசர் கண்டுபிடிச்சிட்டு மேல LCM மட்டும் எடுக்கிறது. மத்ததுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க வந்து GCD எடுத்துட்டு கீழே LCM எடுக்கணும். அதாவது மாத்தி பண்ணணும் டினாமினேட்டருக்கு. ஏன்னா 1/நாலே மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கல் இல்லையா? அப்போ அந்த மாதிரி சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். HCFனா ரெசிப்ரோக்கல் கீழே LCM, இங்க LCMனா ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டர்ல இருக்கனால HCF. ஓகேவா? ஜஸ்ட் மெமரிக்கு. சரி, இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் என்ன கேட்டிருக்காங்களோ அதுதான் நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ணணும். அப்போ 2 4 5 7. ஓகேவா? இதெல்லாம் பண்ண போறோம். இதுதான் நம்ம LCM கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் 2 ஆல பண்ணலாமா? 2 ஆல பண்ணா 1 2 5 7. மறுபடியும் 2 ஆல பண்ணிக்கலாமா? 1 1 5 7. அடுத்தது 5 ஆல. ஓகே, இப்போ 2 ஆல பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 1 5 7. இப்போ 5 ஆல பண்ணும்போது 1 1 1 7. அடுத்தது 7 1 1 1 up to 1 வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. நியூமரேட்டருக்கு LCM என்னது? 2 into 2 into 5 into 7. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா இது என்ன? 10. இது 14. அப்போ 14 into 10 உங்களுக்கு என்ன வரும்? 140. அப்போ LCMக்கு 140 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டினாமினேட்டருக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? டினாமினேட்டருக்கு இங்க நியூமரேட்டருக்கு LCM அப்ளை பண்ணா டினாமினேட்டருக்கு என்னது? GCD. அப்போ 3 9 6 12. வச்சு என்ன பண்ணுவோம்? 2 ஆல பண்ணலாமா? இல்ல 3 ஆல பண்ணிக்கலாமா? 3 வந்து 2 ஆல வந்து 3 பண்ண முடியாது இல்லையா?
சரி அப்போ 3ஆல பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் 1 3 2 4 ஓகேவா சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா காமன் டிவைஸரே கிடையாது அப்போ 3 மட்டும்தான் உங்களுடைய ஜிசிடி அப்போ ஜிசிடி என்னது 3 இங்கே எல்சிஎம் கேட்டிருக்கனால 140/3 ஓகேவா அதுதான் ஆன்சர் அப்போ இங்கே இருக்கு 140/3 புரிஞ்சுச்சா சரி அவ்வளோதான் இந்த மாதிரி நம்பராக கேட்டிருந்தாங்கன்னா ஈஸி பட் ஃப்ராக்ஷனாக பண்ணும்போது மட்டும் ரெண்டுமே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் எல்சிஎம் ஜிசிடி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும் ஓகேவா என்ன கேட்டிருக்காங்களோ அதை நியூமரேட்டருக்கு இன்னும் ஒன்று டினாமினேட்டருக்கு பண்ணிக்கோங்க ஓகேவா புரிஞ்சுச்சா சரி இன்னைக்கு நம்ம 10 ப்ராப்ளம் போட்டோம் சரி மீதி ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு ப்ராப்ளமாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா எப்பவுமே நீங்கள் வந்து எப்பவுமே துவண்டு போகாமல் விரக்தி அடையாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து கிட்டும் ஓகேவா சரி தேங்க்யூ பாய்